ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். மைண்ட் கிராஃப்டில் சர்வைவல் சீரிஸ் தான், நாட் ஹார்ட் கோர். நம்ம அதுவே ஹார்டில் விளையாட போகிறோம். நம்ம இதுக்கு சர்வைவல் சீரிஸ் நம்பர் 1ன்னு பேர் வச்சுக்கலாம். எல்லாம் ஹார்ட் மோடில் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வேறு மாற்றணும். இல்லை நான் டிஃபால்ட் வேர்ல்டு டைப் டிஃபால்ட்டாக தான் இருக்கணும். கேம் ரூல்ஸ் ஆனது இதை மாற்ற தேவையில்லை. இப்போ வேர்ல்டை க்ரியேட் பண்ணிடலாம் கைஸ். ஏற்கனவே நல்ல பயமில் விட்டேன். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி விடுதுன்னு தெரியல. ஒரு வில்லேஜோடு இருந்தால் நம்ம ஸ்டார்டிங் இதை ஆரம்பிச்சிடலாம். 100 ஆயிடுச்சு. எடுத்த உடனே அக்கேசியா பயமில் விட்டுருக்கு. இப்போ நம்ம பக்கத்தில் ஏதாவது வில்லேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். வில்லேஜர் அவுட் போஸ்ட் இருக்குது பக்கத்துலேயே. ரொம்ப டேஞ்சரஸ். அதனால் நம்ம எல்லோரும் மைண்ட் கிராஃப்டில் என்ன ஆரம்பிப்பாங்களோ அதே ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே வுட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஷேடர்ஸ் மாற்றிக்கிறேன் கைஸ். ஷேடர்ஸ் சரியில்லை, வேறு ஷேடர் மாற்றிக்கிறேன். வுட்டு எடுத்துகிட்டு பிக்காக்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம டக்குன்னு ஸ்டோனுக்கு எல்லாம் மாறணும். நான் இப்போ கோகுவோட ஸ்கின் வச்சுருக்கேன் கைஸ். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கோகு ட்ராகன் பால் கோகு. இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்டோன் மைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். பிளாங்க்ஸாக மாற்றிட்டு ஒரு பிக்காக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். வச்சு ஸ்டோனை மைண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த வீடியோ ஒரு 1 hour வீடியோ கைஸ். நான் உங்களுக்காக 34 நிமிஷமாக போட்டிருக்கேன். எல்லோரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஒரு பிக்காக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம இன்னொன்று ஃபோன் எடுத்துகிட்டு ஆக்ஸும் பாடம் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கோல் இருக்குது, அந்த கோலையும் மைண்ட் பண்ணிக்கலாம். கோல் நம்மளுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபுட்டை குக் பண்ணோம், அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டார்டிங் பேஸ் கட்டுறது கிளாஸ் தேவைப்படும். அதுக்காக கோல் நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக வேணும். ஒரு ஸ்பாடு ஒரு ஆக்ஸும் செஞ்சுக்கிறோம். சரி காய்ஸ், வாங்க நம்ம போயிட்டு வில்லேஜ் எங்கேயா இருக்கான்னு தேடுவோம். பிளெயின்ஸ் பயம் கிட்ட பிளெயின்ஸ் பயம் இருக்குது பக்கத்துலேயே. நம்ம ஸ்பான் பக்கத்துலேயே இப்போ நம்ம ஒரு பிளெயின்ஸ் பயம்லேயே வில்லேஜில் இருந்து அவங்க நம்ம பேஸ ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம எடுத்தோன்னே ஸ்டார்டர் ஒரு பேஸ் கட்டிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார்ம் கட்ட ஆரம்பிச்சிடலாங்க. இந்த வீடியோ ஸ்டார்டர் பேஸ் எடுத்துட்டு முடிச்சிடலாங்க. நம்ம பேம்பு ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். இங்கே தான் பேம்பு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி கைஸ், நான் இங்கேயே ரொம்ப நேரமாக சர்வை பண்ணி உங்களுக்கு வீடியோவை ரொம்ப லென்த்தாக விரும்பலை. கொஞ்சம் இதை நான் கொஞ்சம் கட் பண்ணிடுவேன். நான் கொஞ்சம் ஒரு 800 பிளாக் மேலே போயிருப்பேன் கைஸ். அடுத்த வில்லேஜ் தேடுறதுக்கு அக்கேசியா தான் அடுத்தவங்க கிடச்சிது. அங்கே தான் ஒரு வில்லேஜ் இருந்தது. அங்கே போய் தெரிய பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ். பாருங்க, நம்ம கட் பண்ணி அப்படிங்க எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வரும்போது நான் நடுவில் வரும்போதே ஒரு ரூயிண்ட் போட்டல் கிடச்சிது. அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ரூயிண்ட் போட்டலில் நான் வேறு தெரியாதனமா அந்த கோல்டு பிளாக்கை அயன் பிக்காக்ஸ் இல்லாமல் உடச்சிட்டேன் தெரியாதனமா. சரி காய்ஸ், அப்படியே அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். வில்லேஜ் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும்.
நான் சொன்ன வில்லேஜ் வந்துருச்சு கைஸ். நான் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால எனக்கு தெரியும் நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு. ஏதாவது ரொம்ப ஒரு ஆக்ட் போட்டார் அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க. அது தெரியுது பாருங்க அந்த வில்லேஜ். இந்த வில்லேஜ் வாங்க நம்ம போய் லூட் அடிக்கலாம். நம்மளுக்கு ஃபுட்டும் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஆர்டில் விளாட்றதுனால நம்மளுக்கு வந்து ஃபுட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நம்ம விளையாடுறது வந்து மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷன் தான். பெட்டராக நான் விளையாடினதில் இது வரைக்கும். நான் வந்து டீ லான்ச்சர் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரிஜினல் என்கிட்ட இல்லை. ஒரிஜினல் வாங்கி கொடுக்குற அளவுக்கு காசு இல்லைப்பா. அப்புறம் இந்த ஷேடர்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷேடர்ஸோட நேம் போடுறேன், இன்னும் டவுன்லோட் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். ஃபஸ்ட் ஹவுஸ் ஒரு பெட் எடுத்துக்கிறோம். ஏன்னா நைட் ஆனால் தூங்குறதுக்கு ப்ரெட்டெல்லாம் எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ ரொம்ப ஹங்கிரியாக இருக்கும், அதை சாப்பிட்ணும். அடுத்து ஹவுஸ் நம்பர் 2 என்னென்ன கிடைக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு இந்த மெலான்லாம் எடுத்துடலாம். மெலான் ஃபார்ம் கட்டலாம். நம்மளுக்கு யூஸ் ஆகும் வில்லேஜர்கிட்ட ட்ரேட் பண்ணுறதுக்கு. எமரால்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இனிமேல் போக போக உங்களுக்கே அது புரியும். அடுத்த வீடியோவில் வரும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் வீடியோ. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாமோ அதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கட்டணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த செஸ்ட்டு இதில் அக்யூசியாவோட டேப்ஸிங்ஸ் இருக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். அப்புறம் நிறைய வீட் இருக்குது. அந்த வீட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபுட் ஒரு 50 days கூட வராது. 50 daysலாம் வராது, 20 days அந்த அளவுக்கு ஃபுட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இருந்தாலும் நம்ம இப்போ அடுத்த பிளெயின்ஸ் வில்லேஜை தேடி போகணும். அதுக்காக எல்லாத்தையும் லூட் அடிச்சுக்கிறேன். இங்கே இன்னும் நான் செய்யாமல் இதை ஆக்ஸ் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. லேட் ஆச்சு. இப்போ செஞ்சு டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். அந்த வீடு விட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்பிடலாம். இங்கே செஸ் இருந்தது. இதில் ஒரு காம்பஸ் இருந்தது. காம்பஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கேயா தொடங்கி போகணும். ரீஸ்பான் எங்கே இருக்கோ அங்கே திருப்பியும் நம்ம அங்கே போயிடலாம். உங்களுக்கு இந்த ஷேடர்ஸ் பிடிக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஷேடர்ஸ் எடுக்கணுன்னால கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஷேடர்ஸ் பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு ஷேடர்ஸ் பிடிக்காது. அயன் காலம் இருக்கும். அடிக்கணும்னு ஆசை தான். நம்ம செத்துட்டோம். அது திருப்பி ரீஸ்பான் போயிடுவோம். ஃபஸ்ட்டு தூங்கிக்கலாம். நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்வீட் ட்ரீம்னு இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது அந்த இடத்த விட்டு. அடுத்த செஸ்ட்லேயும் செஸ்ஸு அதே தான் இருந்தது. இங்கே எதுவும் இல்லை. சரி, இன்னும் காய்ஸ் அடுத்த வில்லேஜில் போயிட்டு நான் அவளை வந்து சந்திக்கிறேன். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதில் எனக்கு இந்த பிளெயின்ஸ் வில்லேஜ் கிடச்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இடம்தான் கொஞ்சம் மோசமாக இருந்தது. பரவாயில்ல, பிளெயின்ஸ் வில்லேஜ் கிடச்ச உடனே நான் இந்த இடத்துல பேஸை கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு லூட் அடிக்காமல் ஃபஸ்ட்டு பேஸ் கட்டுற வழியை பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் கூட போர் அடிக்கும்போது இந்த இடத்த வந்து லூட் பண்ணலாம். இங்கே ஷீப் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. இந்த போட்டில் இருக்குது. நம்ம இந்த லக்கு தான் இந்த இடம்.
பொட்டேட்டோ, வீட், கேரட் எல்லாம் கிடச்சிருக்கு இப்போதைக்கு. பீட்ரூட் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. பீட்ரூட்டை தவிர எல்லாமே இருக்குது. இந்த டால் கிராஸ் வந்து கொஞ்சம் ரேரு, அதுக்காக தான் நான் அது கீழே போட்டாலும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. வெதர்ஸ் கூட அப்பப்போ கிடைக்கும், அதுக்காக பிரச்சனை இல்லை. கேரட்டு கிடச்சிச்சு, பொட்டேட்டோ, பீட்ரூட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். திருப்பியும் நம்ம இது பிளான் பண்ணி விட்டுலாம். பீட்ரூட்டும் கிடச்சிச்சு, ஏன்னா இது பிளான் பண்ணி விட்டா அடுத்து நம்ம வரும்போது எடுத்துக்கலாம். அவனுங்க வேலையை பார்த்து வச்சுருவாங்க. மீன் போட்டில் பார்த்தீங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பேஸை கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த பார்த்தா தான் தெரியும் பேஸ் எங்கே கட்டலான்னு. நான் ஃபஸ்ட் டைமும் இவ்வளோ பெரிய வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் தரேன். மறக்காமல் லைக் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. போக போக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். போக போக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் முடிஞ்ச எஃபர்ட் போட்டிருக்கேன். எடிட்டிங் ஏதோ ஓரளவு பண்ணிடுறேன். ஏதோ எடிட்டிங் பண்ணல, ஒரு இடத்துல வந்து கட் பண்ணி ஒரு சில இடத்துல ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன் கைஸ். இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருந்த இடத்துல எனக்கு பெயின்ஸாக இருக்குன்னு, ஓகே நம்ம இங்கேயே அடுத்த பேஸ் செட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிது. நான் என்ன நினச்சேன்னா, இந்த ரிவர் ஓரமாக ரிவரை பார்த்த மாதிரி செட் பண்ணலாம், அப்போ தான் வில்லேஜ் போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம பிரிட்ஜு போட்டுக்கலாம் வில்லேஜுக்கும் நம்ம இதுக்கும் அப்படின்னு நினச்சி நான் இங்கேயே கட்டலான்னு நினச்சிட்டேன். அதாவது இங்கே பெட்டு, செஸ்ட் நான் எடுத்துகிட்டு அந்த செஸ்ட்டும் வச்சுட்டேன், கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டேன். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வேலையாக வுட் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நம்ம கெட்ட போகிற வீடு வந்து ஒரு வுட்டை நம்ம தான் கட்ட போகிறோம். எல்லாரும் தான் கேட்டாங்க, நானும் தான் கேட்டுறேன். ஆனால் என்னோட இது வந்து நான் யூடியூப்லாம் பார்த்து கட்டல, சும்மா கட்டினேங்க. ஏதோ தெரிஞ்சதை கட்டினேன். ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வரும், ஷார்ட்ஸ் இன்னொரு நாள் ஒரு ஃபுல் வீடியோ வரும், அடுத்து ஷார்ட்ஸ் வரும், இப்போ ஒரு ஃபுல் வீடியோ வரும் கைஸ். ஷார்ட்ஸ் வந்து மைன்கிராஃப்ட் ஆல் கேம்ஸ் வரும். நம்ம சேனலில் வந்து மைன்கிராஃப்ட் மட்டும் பண்ண மாட்டோம், எல்லா பிசி கேம்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம். அது மல்டிப்ளேயரும் ட்ரை பண்ணுவோம், ஆனால் மோஸ்ட் ஆஃப் மைன்கிராஃப்ட் தான் விளையாடுவோம். சூப்பர் சார்ஸ் அந்த மொபைல் கேம்ஸை ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வுட்டை கட் பண்ணுறதுனா உங்களுக்கு ஸ்லோவாக கட்டினா அவங்களுக்கே வெறுத்துறீங்க, அதான் ஃபாஸ்ட் மோடில் போட்டுட்டேன். இதுக்கு நம்ம வந்து 8x8 தான் கட்ட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பிரிட்ஜ் லாக் அதை வந்து நம்ம கட்ட போகிறோம். 4 ஹைட் வந்து 4ஆக கட்ட போகிறோம். நான் 8x8 தான். இப்போதைக்கு ஸ்டார்டர் பேஸாக 8x8 வந்து ஒரு நல்ல பேஸாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு அது போதும் டெஸ்ட் வைக்கிறதுக்கு மட்டும். டெஸ்ட் இங்கே போகிற 8x8 போட்டால் கரெக்டாகும். ஒரு சில இதெல்லாம் நான் தப்பாக கூட சொல்லியிருக்காங்க, 8x8 இருக்காமே இருக்கலாம், எனக்கே தெரியாது கைஸ். எனக்கு தெரிஞ்சதை கட்டலாம். அதான் திருப்பியும் வுட்டு காலி ஆயிடுச்சு. இப்போ இதை பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை, அதுக்காக நம்ம இப்போ ஸ்டெப்பு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பியும் வுட்டெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். நைட்டு போய் எடுத்துகிட்டு நைட் ஆகிடுச்சு, அதை வந்து தூங்கலான்னு திருப்பியும் வந்துட்டேன். வுட்டு எடுத்துட்டேன் கைஸ். ஓரளவுக்கு எடுத்துருக்கேன் வுட்டு, போதும் இப்போதைக்கு போதும். என்ன திருப்பியும் என்ன போய் எடுத்துக்கலாம், பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப தூரமாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு டிஸ்டாக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். பக்கத்துலேயே இருந்தனால பிரச்சனை இல்லை. உங்களுக்கே தெரியாங்க முன்னாடி அப்படி எல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் கிணறுது.
எங்க இந்த ஸ்டேட்டஸ் அப்படிதான் காலை விடிஞ்ச உடனே கொஞ்சம் கண்ணெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நடுவில் அந்த கிராஃப்லாம் எடுத்துட்டேங்க. கொஞ்சம் வந்து டிஸ்டர்பாக இருந்தது. கரெக்டாக ஒரு ரைட் கட்டிட்டேன். இது மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா தெரியாத மாஸ்டம் போல. பில்லர் மட்டும்தான் கைஸ் இந்த பிரிட்ஜ் வுட், மிச்சம் எல்லாமே ஓக் வுட்டு தான். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. 2 வுட்டு கலந்து போட்டால் தான் கொஞ்சம் ஸ்டெப்டு பண்ணோடனே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாழை கட்டி முடிச்சிடலாம்னு நினச்சேன். நம்ம வந்து லைட் சோர்ஸ் வைக்கிறத விட இந்த மாதிரி நேச்சுரல் சோர்ஸ், தண்ணி வச்சு வெளிச்சம் வந்தால் கொஞ்சம் மார்க்ஸ் பண்ணாமல் இருக்கும். அதாவது நம்ம நடுவில் கிளாஸ் வச்சா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லென்த் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். ஒரு 10 நிமிட்ஸ் வீடியோ 2 போட்டுடலாம், 2 பார்ட்டாக போட்டுடலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் இருக்கணும். பார்க்கலாம் guys. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சது. பாருங்கள் திருப்பியே போட்டு ஆனால் வலி வச்சு திருப்பியும் போயிட்டு நம்ம உட்டை கட் பண்ணிட்டு வரணும். அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். இந்த உட் கட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். இது எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் கட்டணும். அது ஒரு காலத்தில் கட்டிடலாம். சரி உட்டை கட் பண்ணி போர் அடிக்குதுன்னு சொல்லி அப்படியே இந்த ரூயின்ல போட்டுக்கிட்ட வந்தேன். உள்ளே என்ன இருக்குது அதை பார்க்கலாம் அப்படின்னு. நம்மளுக்காக 3 அப்சிடியன் இருந்தது. நான் இப்போ அப்படியே சுற்றி பார்த்தேன். நம்ம ஹோட்டலே கட்டிடலாம் அந்த அளவுக்கு இருந்தது. சரி போதும் இப்போதைக்கு அதுக்காக போர்ட்டல் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே போர்ட்டல் உள்ளே போயிடுவோம். போயிடுவோம் வெயிட் பண்ணுவோம். இன்டென்சி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பயமாக இருக்கணும். ஆனால் இருந்துச்சான்னு கேட்டால் அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் உட்டும் கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேணா திருப்பி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 20 நிமிஷம் போகுது இந்த இது. மொத்தம் இந்த வீடியோ வந்து 34 நிமிஷம். நடுவில் இன்ட்ரோ இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைம் ஆகலாம். இந்த வீடியோ ஒரு 1 hour இருந்தது. நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி ஒரு இதெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டேஜ்லாம் எடுத்துகிட்டு போட்டேன். இந்த வீடியோவோட ஃபைலே எனக்கு வந்து 22 GB இருந்தது. ஏன்னா வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக அப்லோட் பண்ணால் தான் வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் போட்டுருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்கே கிளாஸ் வைக்கலாமோ அங்கே வச்சுக்கலாம். 2 சைடும் கவர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடுத்த எபிசோடில் வந்து ஒரு அயன் ஃபார்ம் கட்டணும்னு நினைக்கிறேன். அயன் ஃபார்ம் அப்படி இல்லைன்னா வில்லேஜ் ப்ரீடர் ஃபார்ம். ஏன்னா அது இல்லாதான் அடுத்து நம்மளால் அயன் ஃபார்ம் இல்லாதான் அடுத்து மைனிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு மைனிங் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். டைமண்டுக்கு அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிக்கணும். அது ஸ்பீட் ரன்லாம் இல்லை, இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கு ஆசை. அடுத்தவொடனே டைமண்ட் டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு எந்த ட்ராக்கனை முடிக்கணும். என்ன ட்ராக்கன் முடித்தாலும் இந்த சீரீஸை முடிக்க மாட்டேங்க. நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் கற்றுனா போனால் இந்த சீரீஸ் முடிப்போம். இந்த சீரீஸ்க்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் கிடச்சிதுன்னா அடுத்து நம்ம R4க்கு ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் வீட்டுலாம் கிடைக்காது யாருக்கு. ஏன்னா இப்போ தான் இந்த சேனல் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு வீடியோ மைன்கிராஃப்ட் வீடியோவை போடுறோம். அது நாங்கள் வந்து இன்ட்ரோ தந்துடுறோம் இந்த சேனலை பற்றி. இந்த சேனலில் வந்து பிசி கேம்ஸ், மொபைல் கேம்ஸ் எல்லாமே வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் பிசி கேம்ஸ் தான் இருக்கும். மொபைல் கேம்ஸ் அப்பப்போ வரும். ஆனால் மாதத்துக்கு ஒரு லைவ் வந்துடும். ஒரு லைவ்னா 2 லைவ். நீங்கள் நியூஸ் இருந்ததுன்னா 2 லைவ். வாரத்துக்கு ஒரு லைவ் கூட போடலாம். சண்டே லைவ் போடலாம். அப்புறம் ஒரு ட்ரீம் ஒரு 100Kலாம் வந்ததுன்னா ஒரு சர்வர் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு ட்ரீமில் இருக்கேன். அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தெரியும்.
20 ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். பார்க்கலாம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் வந்து 3 சேனல் வைக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் அந்த 3 சேனல் வச்சா நல்லா இருக்காது, அதுக்காக 2 சேனல் மட்டும் வச்சுட்டு பண்ணிட்டேன். போயிட்டு நம்மளுக்கு என்ன கிளாஸ் வேணும், அப்புறம் கொஞ்சம் உட்டும் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிறது அடுத்து உள்ள சொல்லலாம். அப்புறம் கிளாஸ்க்காக நம்ம ஃபேன் கலெக்ட் பண்ணுறதுக்காக சவுண்ட் எடுத்துருக்கோம். அப்படியே ஸ்ப்ரிண்ட் அண்ட் சீலாம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ தான் அந்த போர்ட்டல்ஸில் போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு கிட்ட காட்ட முடியும். எப்படி இருந்தாலும் இந்த சர்வைவல் சீரீஸ் 1000 days கூட போகலாம். உங்கள் சப்போர்ட் இருந்தால், நீங்கள் சப்போர்ட் நிறையா வரணும் கொடுக்கணும். நீங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்போர்ட் வரலனாலும் நான் 1000 days போடலான்னு ஒரு முடிவில் தான் இருக்கேன். நான் ஃப்ரீ டைம் எல்லாம் ஒரு வீடியோ பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் தரேன். அடுத்த வீட்டிலேருந்து வாய்ஸ் ஓவர் தராமல் இப்படி ரெக்கார்டிங்கில் எப்படி பண்ணுற மாதிரி பண்ணலான்னு இருக்கேங்க. பார்த்தேன் இது வந்து என்ன ஃபாரஸ்ட்னு தெரில, ஆனால் கீழே வந்து வார்டு ஃபாரஸ்ட் இருக்குது. அதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, மேலே போன எதுவுமே இல்லை. அப்புறம் தான் கீழே பார்த்தா வார்டு ஃபாரஸ்ட்டு என்டர்மேன் அங்கே இருக்கும். வேறு பிரச்சனை இல்லை. என்டர் கோல் படிச்சிடும். அடுத்து அங்கே இங்கே சுற்றி பார்த்தேன். போட்ரஸ் இருக்காங்க, நெதர் போட்ரஸ் எங்கேயுமே இல்லை. சரி நம்ம இது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வந்து நம்ம எண்டுக்கு போகிறோன்னா ஒரு 25% ஒர்க்காக நம்ம முடிச்சிருக்கணும். அப்படி 25னா 50+ ஒர்க் முடிச்சுட்டு தான் அப்புறம் போகிறோம் அப்படின்னு இருந்தேன். அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். பார்க்கலாம், சீக்கிரம் முடித்தாலும் முடிச்சிடலாம். பார்ப்போம். வந்து சேண்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டால் தான் உங்களுக்கும் கொஞ்சம் பிடிக்கும். எல்லாத்தையும் பார்த்துருந்தா நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு வீடியோ கட் பண்ணிட்டு போயிருந்தீங்க. கொஞ்சோண்டு கர்னஸே கொஞ்சோண்டு காப்பி சொல்லணும். அதையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு நம்ம எல்லாத்தையும் உடச்சி உள்ள வச்சிடலாம். ஆனால் அப்போ தான் நம்ம வீட்டுக்கு சேஃப்டியாக இருக்க முடியும். இந்த ஆடியோ வந்து நல்லா இருக்காது தெரியும். அடுத்த வாட்டி போக போக இம்ப்ரூவ் பண்ணிடலாம் ஆடியோவை. நம்மளுக்கு என்ன தேவை அது தேவை எல்லாமே வரணும். அதான் மைன்கிராஃப்ட் மல்டிப்ளேயர் கூட விளையாடலாம். நீங்கள் யாராவது நீங்கள் வந்து நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஆன்லைனில் தான் இருக்குது எப்பவுமே டிஸ்கார்டில். நீங்கள் மெசேஜ் பண்ணால் நம்ம 2 பேரும் ஒன்றா வரலாம். அந்த வீடியோ கூட போடலாம். ஏன்னா நீங்களே ஒரு யூடியூபராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் விளையாடி உங்கள் சேனலில் கூட வீடியோ போடலாம். எனக்கும் ஆசை தான் யூடியூபர் கூட விளையாண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் இருக்குது. வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட் வேணும், டார்ச். அதாவது லைட்லாம் டார்ச்சு ஓகே நம்ம 4 வச்சா போதும். வீட்டுக்கு வெளில 2 வைக்கணும். அப்போ தான் மார்க்ஸ் கொஞ்சம் வீட்டுக்கு வெளியும் ஆனால் இருக்கும். இது வந்து நம்ம இந்த ஐலாண்டு கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் பிளேன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உட்டு திருப்பி எல்லாம் போயிடுச்சு. சரி அதுக்குள்ளே கிளாஸை இது பண்ணிட்டு அடுத்து திருப்பியும் உட்டு மைண்ட் பண்ண போயிடலாங்க. ஃபுட்டு நம்மளுக்கு இப்போ அதிகமாக வேணும். ஃபுட் அதிகமாக வேணும். இப்போதைக்கு பெஸ்ட் ஃபுட்டுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. போய்கிட்டு போயிடாத போகணும். இப்போதைக்கு கொஞ்சம் ஹங்கிரியாக இருந்தது. ஆப்பிள் சாப்பிட்டாச்சு. 2 ஆப்ஸ் தான் இருந்தது. அப்புறம் நிறைய வெங்காயம் இருந்தது.
அதையும் பார்க்காம நான் போயிட்டேன். ஏதாவது லேக் இருந்ததுன்னா சொல்லுங்க, அடுத்த வாட்டி அது என்ன லேக் அப்படின்னு பார்ப்பேன். போக போக வீடியோ குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறேன். இப்போதைக்கு உங்களுக்கு வீடியோ தான் சூப்பராக இருக்குது ப்ரோ, வாய்ஸ் பண்ணலாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அது ஏன்னா எனக்கே பிடிக்காது என் வாய்ஸை. நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும், ஏன்னா அப்போ தான் ரூஃபை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண முடியும். கொஞ்சம் வாட்ஸ் எடுக்கணும்னா கொஞ்சம் ரூஃப்க்கு மேலே போகிறதுக்கு அவ்வளோ பெரிய எமர்ஜி பிளேயர்லாம் இல்லை பேசலாம் தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்லேயர் போட்டு பண்ணலாம்னு நினச்சேன். நான் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு தெரில. எதாக இருந்தாலும் பண்ணி முடிச்சப்பறம் தான் தெரியும். ஃபெயிலியர்லேருந்து நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஃபோர்த் டைம் இப்போதைக்கு இருந்தது, பார்த்தா எதுவும் அவ்வளோ தெரியல, நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த டோட்டலாக முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்னால் ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் ஃபுல் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஆனால் கன்ஃபார்ம் ஒரு ஃபுல் வீடியோ வரலனாலும் ஒரு ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஷார்ட்ஸ்னால் மைண்ட் கிராஃப்ட் ஷார்ட்ஸ் வரும், எல்லா ஷார்ட்ஸும் வரும். மைண்ட் கிராஃப்டில் வந்து நாங்கள் பற்றி யோசிச்சு வந்து மைண்ட் கிராஃப்டில் இருக்க மிக்ஸெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் பண்ணலான்னு. இந்த மிக்ஸு ஷார்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் நீங்கள் சொல்கிற மிக்ஸும் எடுத்து போடலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு போட்டு பார்த்தேன், நல்லா இருக்கா, நல்லா இருக்குமோ அப்படின்னு போட்டு பார்த்தேன். நல்லா இருக்கா இல்லை, சூரியன் பார்த்தீங்களா ஸ்டேட்டஸ் போட்டனால ரவுண்டாக தெரியுது. அப்போ ஏதோ டப்பா வீடு மாதிரி இருந்தது, நினைக்காத வீடியோ பார்த்தா பிடிக்கும். அதுக்காக என்ன பண்ணி இது எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சேன். மேலே இருக்கிறத பார்க்க நல்லா இல்லை, அதுவும் நல்லா இல்லை, தனியாக இருக்கிறது. இது வேறு உடஞ்சிருச்சு, இதுவும் உடஞ்சிடும் தெரிஞ்சு. இன்னொன்று மேக் பண்ணலான்னு நினச்சேன். சரி இதை உடச்ச அப்புறம் மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்து உடஞ்சிருச்சு. இப்போ மேக் பண்ண எப்படி இருக்கு. இதுவே எனக்கு தெரிஞ்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு இது வரைக்குமே. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப எடுத்துகிட்டு போனால் யாரும் பார்க்க மாட்டேங்க. அதான் இந்த பில்டிங் கட்டின உடனே முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 60 FPS கிடைக்குது மைண்ட் கிராஃப்ட் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு விளாட்றதுனால. 60 FPS ஓகே தான், பேக் ஃப்ரீயாக இருக்கும். 30 FPS போதும் நல்ல கேம் விளாட்றதுக்கு. 60 FPS எடுத்து இப்படி ஒரு லைன் போட்டு பார்த்தேன், நல்லா இருக்கா அப்படின்னு. இது நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே இதே அப்படியே டோட்டலாக அப்படியே சுற்றி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் ஃபார்ம்ஸ்லாம் வரப்போகுது. அப்பப்போ தான் பேசுகிறேன்னு தெரியுது, எனக்கே தெரியுது. ஃபுல்லாக தொடர்ந்து பேசலை. அதெல்லாம் ஒரு சாங் அப்படி வச்சு மெயின்டைன் பண்ணிடுவேன் அந்த இடத்த. உங்களுக்கு பார்த்து அது பிடிக்குமான்னு தெரில. சாங்ஸ் வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ண பார்க்குறேன். அந்த சும்மா இருக்க இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான சாங். நீங்கள் சொல்கிற கண்டென்ட்ஸ்லாம் போடலாம், கேமிங்
கண்டென்ட் தவிர ஏதாவது பற்றி எடுத்து பேசலாம். அந்த மாதிரி இருந்தால் கூட சொல்லுங்கள், எடுத்து பேசலாம். ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் சாரி ஆயிரம் மெசேஜ் ஒரு மெசேஜ் வந்தால் கூட நான் ஹாப்பியாக இருக்கேன். ஃபுட்டு நம்மளுக்கு காலி ஆயிடுச்சுன்னா நம்ம பிரெட் செஞ்சு சாப்பிட்றோம், திருப்பியும் அதே தான் ஃபுட்டு மைண்ட் பண்ணி ரெக்கார்டு ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே அணி இது இருக்குது, நல்லா மரத்தை உடைக்க வேண்டாம், நம்மளோட பயிர் சாப்பிட அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போதைக்கு விட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கட்டி முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த நாள் நம்ம கட்டி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். மைண்ட் ஃபுட்டு பொறுத்து இந்த வீடியோவில் வந்து மைண்ட் கிராஃப்டோட சவுண்டெல்லாம் இருக்காது. அடுத்த வீடியோவும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் நான் அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். கையெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது ஸ்டேட்டஸில். பிஎஸ்எல் ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அது வந்து ரொம்ப கலர் காம்பினேஷன் தெரியல. நைட்டானால் ரொம்ப பிரைட்னஸ் தான் ப்ராப்ளமே இல்லை. நைட்டானால் ரொம்ப டார்க் ஆயிரும், காலையிலாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஆர்டிஎக்ஸு ஷேடர்ஸ் இல்லை. ஆர்டிஎக்ஸ் ஷேடர்ஸ் வந்து அதை ட்ரை பண்ணலாம். கிராஃபிக்ஸோட ஆர்டிஎக்ஸ் இருக்குது, அதுக்காக பிரச்சனை இல்லை. பெட்ராக் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆர்டிஎக்ஸ் எனக்கு சரியாக தெரியல. இப்போ இதை கட்டி முடிச்சுட்டு மேலே ஸ்லாப்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் மார்க்ஸ் மேலே ஆன் ஆகாது. நைட்டு தூங்க முடியும். இல்லை நைட்டு தூங்கும்போது மாஸ்டர்ஸ் நியர்பை வரும். எமர்ஜி போடலாம், நம்ம ட்ரையெல்லாம் பண்ணு. எமர்ஜி நம்மளுக்கு பண்ண தெரியாது. எமர்ஜி கிங்காக கொஞ்சம் எடுத்துக்கணும். ஒரு ஸ்டாக் கரெக்டாக இருக்குன்னு எடுத்துக்கணும். எனக்கு 8x8 64 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு எடுத்தேன். கரெக்டாக இருக்கான்னு தெரில. பேக்ரவுண்ட் சவுண்ட் இருந்தால் என்ன மனுஷன் லைஃப் அது வந்து என் வீட்டில் ஓடுற ஃபேன் சவுண்டு தான் அதை நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ரெடியூஸாக பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். வீடியோ எடிட்டிங் பார்க்குறேன். இப்போதைக்கு நம்ம ஃபைனல் அவுட்புட்டை பார்க்கலாம். நம்ம வீட்டோட ஃபைனல் அவுட்புட்டை கொஞ்சம் தூரமாக போய் பார்ப்போம். எல்லோரும் யூடியூபரும் ட்ரை பண்ணுறது தான் நம்மளும் ட்ரை பண்ணுறோம். வீட்டிலேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஓரளவுக்கு இருக்குது. இந்த வீடை நம்ம ஃபீல் சென்ட் பண்ணும்போது வரைக்கும் வச்சுக்கிறோம். சும்மா ஒரு வச்சுப்போமான்னு தெரில. இதே வீடு இந்த இடத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வீடு இடத்துல அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி கேஸ், பாய். பாய் கேஸ், பாய்.